மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நீயா? நான் பயந்தே போயிட்டேன். ஆச்சரியமா இருக்கு பவி. எப்பவுமே இப்படி செஞ்சா துளி கூட பயமே இல்லாம நீ திரும்பி பாப்ப. இது என்ன புதுசா? நீ நிதானத்துல இல்ல, உன் கவனம்லாம் வேற எதுலயோ இருக்குன்னு தான் அர்த்தம். அது எதுல இருக்குன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? காலையில ஜோசியர் சொல்லிட்டு போனத பத்தி தான். நம்ம ஜாதகம் ரெண்டும் பொருந்திருக்குன்னு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், நான் ஜெயிலுக்கு போவேன்னு சொன்னது மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு அர்ஜுன். உண்மையாவே கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துருமோன்னு ரொம்ப பயமாவே இருக்கு. அத பத்தி நம்ம எதுக்கு பவி கவலைப்படணும்? நாளைக்கே என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. அத பத்தி யோசிச்சுட்டு இருக்க சுத்தம் வேஸ்ட் ஆஃப் டைம் பவி. அப்படி இல்ல அர்ஜுன். கோவில்ல வைதேகி அம்மா நாம 2 பேரும் ஒண்ணு சேருவோம்னு சொன்னத நம்ம ஏத்துக்கிட்டோம்ல, அதே மாதிரி இதையும் ஏத்துக்கணும். அப்ப நீ ஜெயிலுக்கு போவன்னு சொல்றியா? அப்படிதானே ஜோசியர் சொன்னாரு. நீ ஃபாரின்ல இருந்து வந்ததுனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல அர்ஜுன். நானும் உன்ன மாதிரி பிராக்டிக்கலா யோசிக்கிற ஆளுதான். ஆனா அதையும் தாண்டி இதுலதான் நம்ம 2 பேரோட வாழ்க்கையே இருக்கு. எங்க ஜோசியர் சொன்னது உண்மையாகி நான் ஜெயிலுக்கு போறது மூலமா உன்னை இழந்துருவேணும்ன்றது மட்டும்தான் என்னோட கவலை. பவி, இப்ப எதுக்கு நீ எமோஷனல் ஆகுற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. சரி, என் கூட வா. எங்க? வா.